பார்க்க போகின்றோம். அதாவது A, B என்பன இரண்டு தாயங்கள் எனின் Aயின் நிரல்களின் எண்ணிக்கையும் Bயின் நிறைகளின் எண்ணிக்கையும் சமனாக இருக்கையில் இரு தாயங்களின் பெருக்கம் AB ஆனது எவ்வாறு தரப்படும் என்று இங்கு காட்டப்பட்டுள்ளது. உதாரணம், A என்ற ஒரு தாயம், அதன் வடிவம் Aij, அதன் வரிசை M x n ஆக தரப்பட்டுள்ளது. இதில் கவனிங்க, Aயின் நிரல்களின் எண்ணிக்கையும் Bயின் நிறைகளின் எண்ணிக்கையும் என்று கூறப்பட்டுள்ளது. A சமன் Aij M x n. A என்ற தாயத்தின் நிரல்களின் எண்ணிக்கையும் B என்ற தாயத்தின் நிறைகளின் எண்ணிக்கையும் சமனாக இருக்கையில் இரு தாயங்களின் பெருக்கம் எவ்வாறு வருமெனின் A into B தாயம் சமன் Aij M x n into Bij n x P. இதை இரண்டினதும் பெருக்கத்தை நாங்கள் Cij என்று எடுப்போமானால் இதன் வரிசை எவ்வாறு வருமெனின் M x n n x P M x P ஆக வரும். அதாவது இதன் நிரலும் இதன் நிறையும் சமனாக இருக்கையில் இது இரண்டும் வராது. இதன் நிறையும் இதன் நிரலும் தான் ஆன்சர்ட வரிசையாக வரும். நன்கு கவனியுங்கள். M x n n x P ஆக இருக்கையில் nல முடிவடையுது, இது nல ஸ்டார்ட் ஆகுது. அப்படியெனில் இந்த n இரண்டிலும் உள்ள n கட்டாகி M x P மாத்திரம் நமது விடையின் வரிசையாக வரும். இதை இங்கு பாருங்கள், A என்ற ஒரு தாயம் 2 x 2 ஒரு சதுர தாயமாக எடுத்துள்ளேன். B என்ற ஒரு தாயம் 2 தர 3 தாயமாக எடுத்துள்ளேன். A தாயம் A11 A12 A21 A22 ஆகவும், B தாயம் B11 B12 B13 B21 B22 B23 இவ்வாறு எடுத்துள்ளேன். இப்பொழுது நாங்கள் பார்க்க போவது A into B தாயத்தை பற்றி. A into B is equal to, இதில் முக்கியமாக கவனிங்க, இந்த A தாயம் 2 x 2 2 x 2, அதேபோல் B தாயம் 2 x 3. நாங்கள் பெருக்கும் போது முதல் தாயத்தில் உள்ள நிரல்களின் எண்ணிக்கையும் அடுத்த தாயத்தில் உள்ள நிறைகளின் எண்ணிக்கையும் சமனாக வர வேண்டும். அவ்வாறு சமனாக வந்தால் நமக்கு வருகின்ற விடையின் வரிசை முதல் தாயத்தின் நிறையினதும் இரண்டாவது தாயத்தின் நிரலினதும் பெருக்கமாக வரும் விடையின் வரிசை. கவனிங்க, அதாவது A into B A11 A12 A21 A22 2 x 2 into அத்தோட பெருக்கப்பட போவது B11 B12 B13 B21 B22 B23. இதன் வரிசை 2 x 3. இங்க ஆன்சரை பார்ப்போம். ஆன்சர் வந்துக்கு
உள்ளால நாங்கள் எப்படி பெருக்குவோம் என்றதை பார்க்கறதுக்கு முதல்ல கவனிங்க. இதன் வரிசை ஆன்சர்ற வரிசையை பார்ப்போம். இதுவும் தான் நமது வரிசையாக வரப்போகின்றது. 2x2 இன்ட்டு 2x3 2 கட்டாகி 2x3 தான் வரிசையாக வரப்போகின்றது. 2x3. இப்போ இங்கே என்ன, 2 நிறைகளும் 3 நிரல்களும் வரப்போகின்றது. அதை நான் C11 C12 C13 ஏன் C21 C22 C23 பாருங்க, 2 நிறைகளும் 3 நிரல்களும் உள்ள ஓர் விடை வந்துள்ளது. ஆனால் சி எங்கிருந்து வந்தது? சி நாங்கள் போட்டுக்கொண்டது. இந்த இடத்தில் C11 என்ன வரும், இது எவ்வாறு பெருக்கப்படும் என்று நாங்கள் விளக்கமாக கவனிங்க. இங்கு இந்த விடையில் C11 என்ன என்று பார்ப்போம். அதற்கு நாங்கள் A என்ற தாயத்தில் உள்ள நிறையை எடுத்துக்கொண்டால் C11 சமன் A என்ற தாயத்தில் உள்ள நிறை B என்ற தாயத்தில் உள்ள நிரலுடன் போய் பெருக்கப்படும். அதாவது இந்த A11 B11 உடனும் A12 B21 உடனும் பெருக்கப்பட்டு கூட்டப்படும். நல்லா பாருங்க, A11 இன்ட்டு B11 ப்ளஸ் A12 இன்ட்டு B21, இதுதான் இந்த C11 வரும். இந்த இடத்தில் வாரது. அதேபோல் இந்த இடத்தில் வாரது அதே நிறை இரண்டாவது நிரலுடன் பெருக்கப்படுவது இந்த இடத்தில் வர C12. அதேபோல் அதே நிறை மூன்றாவது நிரலுடன் பெருக்குவது C13. அதேபோல் இரண்டாவது நிறை முதலாவது நிரலுடன் பெருக்கப்படுவது C21. நல்லா பாருங்க, C11 ஓகே, C12 சமன் அதே. முதலில் நாங்கள் எதை எடுக்கின்றோம், முதல் நிறையை எடுத்தோமானால் அந்த முதல் நிறை போய் இவர் இந்த முதல் நிரலோட பெருக்கப்பட்டு இந்த இடத்துல வருவார். அடுத்தது அதே நிறை இவர் போய் நிறைதான் முதல் நிறை எடுத்தால் நமக்கு ஆன்சரில் நிறை வேணுமென்றால் முதல் நிறையால் முதல் நிரலை பெருக்கி இது, அதே நிறையால் இரண்டாவது நிரலை பெருக்கி இது, அதே நிறையால் மூன்றாவது நிரலை பெருக்கி இது. அவ்வாறு இரண்டாவது நிறைக்கு ஆன்சர் தேவையெனில் இரண்டாவது நிறையை எடுத்து அந்த இரண்டாவது நிறை போய் இவர் முதலாவது நிரலுடனும் இரண்டாவது நிரலுடனும் மூன்றாவது நிரலுடனும் பெருக்கப்படும் போது வருவதுதான் C21 C22 C23. சரியா? இப்போ நாங்கள் C12 பார்ப்போம். C12 பார்க்குறதுக்கு முதலாவது நிறையும் இரண்டாவது நிரலும் பெருக்கப்படும். A11 இன்ட்டு B12 ப்ளஸ் A12 into B22. C13 is equal to A11 B13 plus A12 B23. C21 சமன் A21. இப்போ இவர் போய் பெருக்கப்படுறார், இவர் போய் இவரோட பெருக்கப்படுவார். பெருக்கப்பட்டால் A21 இன்ட்டு B11 ப்ளஸ் A22 இன்ட்டு B22. அதேபோல் C22 இஸ் ஈக்குவல் டு அதே நிறை இரண்டாவது நிரலோட பெருக்குவார். A21 இன்ட்டு B12 ப்ளஸ் A22 B22. C23 A21 B13 plus A22 B23. இங்க பாருங்க, இந்த C1 என்ற இடத்துல இது வரும். அவ்வாறு விடைகள் இவ்வாறு வரும். அதன் வரிசை 2x3 ஆக இருக்கும். நாங்கள் உதாரணம் மூலம் பார்ப்போமானால்
உதாரணம் 1, A என்ற ஒரு தாயத்தை எடுப்போம். அது 3 0 1 2 5 4 3 1 2. இதை நான் 3x3 தாயமாக எடுத்துள்ளேன். அதேபோல் B தாயம் 1 2 0 1 1 2 3. இதை 3x2 தாயமாக எடுத்துள்ளேன். இனி பார்ப்போம். A cross B தானே நமக்கு தேவை. சரி, பெருக்குவோம். 3 0 1 2 5 4 3 1 2 3x3 into 2 1 0 2 1 3. இது 3x2. இனி கவனிங்க, நமக்கு வரப்போகிற ஆன்சரின் வரிசை என்ன? 3x3 3x2. நாங்கள் 2 தாயங்களை பெருக்க வேண்டும் எனில் என்ன நிபந்தனை இருக்க வேண்டும்? நாங்கள் பெருக்குகின்ற முதலாவது தாயத்தின் நிரலின் எண்ணிக்கையும் இரண்டாவது தாயத்தின் நிறையின் எண்ணிக்கையும் சமனாக இருக்க வேண்டும். சமனாக இருக்கையில் நமக்கு வார விடையின் வரிசை இந்த 3x2 3x2. அவ்வாறெனில் 3 நிறைகளும் 2 நிரல்களுமாக வரும். இப்பொழுதும் நாங்கள் பெருக்கப் போகின்றோம். முதலாவது நிறையை எடுத்துக்கொண்டால் இந்த முதலாவது நிறை போய் முதலாவது நிரலோட பெருக்கப்படும் போது 3 0 1 இங்கு பெருக்கப்பட்டால் 3 2 6 0 1 1 மொத்தம் 7. இங்கு 7 வரும். அதேபோல் அதே நிறையில் அடுத்த ஆன்சருக்கு அதே நிறை போய் இரண்டாவது நிரலோட பெருக்கப்படுவார். திரும்ப இவர் அப்படியே போய் முதலாவது நிரலோட பெருக்கினார். அடுத்தது இவர் போய் இரண்டாவது நிரலோட பெருக்க போகிறார். பெருக்கினால் 3 0 1 இவர் பெருக்கப்படும் போது 3 3 0 0 3 3 3 3 6. இந்த முதலாவது நிரலுடனும் இரண்டாவது நிரலுடனும் பெருக்கப்பட்டுட்டார். இங்கால நிரல்கள் எதுவும் இல்லை. ஆகவே முதலாவது நிறைக்குரிய ஆன்சர் நமக்கு வந்துட்டு. அதே போல இரண்டாவது நிறையை பார்ப்போம். திரும்ப இவர் போய் முதலாவது நிரலோட பெருக்குவாராயிருந்தால் 2 5 4 இவர் போய் இந்த நிரலோட சேர்ந்துருவார். சேர்ந்தால் 2 4 இவர் போய் இந்த முதலாவது நிறையுடன் சேருவார். சேர்ந்தால் 4 4 8. அதேபோல் இரண்டாவது நிரலுடன் சேரும் போது 2 5 4 என்ன வரும்? 2 10 12 24. அதேபோல் மூன்றாவது நிறையை பார்த்தால் இந்த மூன்றாவது நிரை 3 1 2 முதலாவது நிரலுடன் போய் பெருக்குவாரெனின் அதுவும் 8. அதேபோல் மூன்றாவது நிரை இரண்டாவது நிரலுடன் பெருக்கப்படும் போது 3 1 2 11 இவ்வாறு வரும்.
உதாரணம் 2, ஏ என்ற ஒரு தாயம், அது 1 2 3 4 5 6. இதன் வரிசை 2 cross 3 1 0 1. இதன் வரிசை 3 cross 1. இப்போ நாங்கள் பெருக்க போகிறோம். A cross B 1 2 3 4 5 6 2 cross 3 1 0 1 3 cross 1. ஸோ ஆன்சர் எப்படி வரப்போகுது? 2 cross 3 3 cross 1 3 3 ஈக்குவல். ஸோ ஆன்சர் 2 cross 1 வரப்போகுது. சரியா? 2 cross 1 எப்படி வரும்? 2 நிறைகளும் ஒரு நிரல் மாத்திரம் வரப்போகின்றது. பார்ப்போம். இப்போ இந்த முதலாவது நிரை போய் இந்த முதலாவது நிரலுடன் பெருக்கப்படும் போது 1 into 1 1 2 into 0 0 3 into 1 3 1 plus 3 4. அதேபோல் இந்த முதலாவது நிரை இங்கால பெருக்கிறதுக்கு எந்த ஒரு நிரலும் இல்லை, ஒரு நிரல் மாத்திரம் உள்ளது. ஆகவே முதலாவது நிரை முடிந்தது. அடுத்தது இரண்டாவது நிரை போய் முதலாவது நிரலுடன் பெருக்கப்படும் போதோ வரும் விடை 10. மாணவர்களே, இதுதான் 2 தாயங்களின் பெருக்கம். நோட். இரண்டு தாயம் இருக்கு எனில் 2 தாயத்தினதும் A into B இனது பெருக்கமும் B into A இனது பெருக்கமும் சமன் இல்லை. A என்ற ஒரு தாயம் 2 cross 2, அதேபோல் B என்ற இன்னும் ஒரு தாயம் இதுவும் 2 cross 2. 2 தாயத்தை நாங்கள் எடுத்தால் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது A into B தாயம் 2 2 1 1 1 0 0 2. இது ரெண்டையும் பெருக்குவோமாக இருந்தால் நமக்கு வரப்போகிற ஆன்சர் 2 4 1 2. சரியா? அதேபோல் B into A 1 0 0 2 2 2 1 1. ஆன்சர் 2 2 2 2 2 2. நல்லா பாருங்க. A into B 2 4 1 2, B into A 2 2 2 2. ஆகவே A into B is not equal to B into A என்ற இந்த முடிவுக்கு வரலாம். அதேபோல் உங்களுக்கு A வர்க்கம் தேவையெனில் A into A, A திரும்ப அதே A ஆல் நாங்கள் பெருக்கலாம். A கணம் வேண்டுமெனில் A வர்க்கத்தை A னால் பெருக்கலாம், அல்லது A A வர்க்கத்தினால் பெருக்கலாம். இவ்வாறு இந்த உதாரணத்தை செய்து பாருங்கள். ஒரு பயிற்சி. C என்ற ஒரு தாயம் உள்ளது. 1 -2 2 1 -1 2 0 1 1 3 cross 3 மேட்ரிக்ஸ். எண்க முதலாவது C², இரண்டாவது C³ மூன்றாவது C³ - C² - C is equal to I என காட்டுக. உங்களுக்கு தெரியும் I என்றது அலகு தாயம், உள்ள விடயம் நிமிர் போன தாயம். மாணவர்களே, நாங்கள்
தாயங்களின் பெருக்கங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அடுத்த பதிவில் நாங்கள் பார்க்க போவது நிமிர்கோண தாயத்தை பற்றி.